கேப்டன் மற்றும் வீரர்கள் அடங்கிய 1200 பேர் கொண்ட ஒரு குழு ரயிலில் பயணிக்கிறது. ஒவ்வொரு 15 வீரர்களுக்கும் ஒரு கேப்டன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஒவ்வொரு 15 வீரர்களுக்கும் ஒரு கேப்டன் இருக்கிறார். குழுவில் உள்ள கேப்டன்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த கான்செப்ட் முதல்ல புரியணுங்க. ரேண்டமா வந்து கேள்வியில எடுத்து கணக்கு போட்டுறக்கூடாதுங்க. இது நார்மல் ஆப்டிடியூட் கிடையாது, ரீசனிங். ஸோ ரீசனிங்ல சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நீங்க பொதுவா ரைட் எவ்வளவு பேர் இந்த ஒரு மிஸ்டேக்கை டெஸ்ட்ல பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது பாருங்க. 1200 பேர் இருக்காங்க, 15 பேர் வந்துக்கு ஒரு கேப்டன் இருக்காங்க அப்படின்னா அப்ப எத்தனை கேப்டன் 15ஆல டிவைட் பண்ணி எவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்க. 80ங்கிறது ஆப்ஷன்ல இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. முதல்ல கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1200 பேர் மொத்தமா இருக்கிறாங்க, கேப்டனும் வீரர்களும் எல்லாரும் சேர்ந்துங்க. இவங்க ஒரு ட்ரெயின்ல போறாங்க. ரைட்? ஒவ்வொரு 15 வீரருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் இருக்காங்க. அப்போ 15 பேரை ஒரு குரூப்பா எடுத்துக்கலாம். அந்த 15 சோல்ஜர்ஸ்க்கு ஒரு கேப்டன் இருக்காரு அப்படின்னா மொத்தம் அந்த குரூப்ல 16 பேர் இருக்காங்க. உங்களால கவனிக்க முடியுதா? 15 சோல்ஜர்ஸ் பிளஸ் ஒரு கேப்டன். அப்போ ஒரு குரூப்ல 16 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை குரூப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை கேப்டன் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியுமா? ரைட்? ஒரு குரூப்ல ஒரு கேப்டன் தான் இருக்க போறாரு. அப்போ 16 பேரை ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றாங்க. அப்போ எத்தனை குரூப்ஸ் இருக்கு 1200ன்னு பார்க்கும் பொழுது ஒரு நம்பர் ஆஃப் கேப்டன்ஸ் தெரிஞ்சிருங்க. ரைட்? அப்போ 1200 16ஆல டிவைட் பண்ணணும். 1200 16ஆல டிவைட் பண்ணும் பொழுது 75ங்கிறது ஆன்சர். அப்ப இங்க எத்தனை குரூப் இருக்காங்கன்னு கேட்டாலும் 75, எத்தனை கேப்டன் இருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் 75. ரைட்? இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 75.